இங்கே வந்து நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த புக்கு இன்னைக்கு இல்லை இது 2013. ஓகே 2013. 9 மாசம் நான் சின்ன பையனா இருக்கும்போது வந்துருக்கேன். இப்பவும் அப்படிதான். ஆமா, அது வந்து பத்திரிகையில பேர் வரைக்கும் பெருமையா இருக்கு எனக்கு. ரஞ்சித் சார் பற்றி சொன்னோம்னா, ஏன்னா முதல்ல நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு அவர் சார் சொன்னது ஒரு 4 மணி இருக்கும். அப்பதான் சொன்னாரு, நான் புறம்பேட்டையில் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தேன். அது சரி அவர் சொல்லி நான் வர முடியாதுன்னு சொல்லுவேன். இந்த பரவாயில்லனாரு. ஆனா என்னால கூப்பிட்டு பரவாயில்லங்கிறது என்னால தவிர்க்க முடியாது. ரோடு டிராபிக் உங்களுக்கு தெரியும், அண்ணா நகர்லேயே 1/2 மணி நேரம் பொறுத்து வந்துகிட்டே இருக்கேன். ஸோ அதனால எல்லாம் நம்ம அந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பத்திரிகை உலகத்துல வந்து முடிசூடா மன்னனாக அன்பு சகோதரர் இனிய நண்பர் அவருக்கு வந்து ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ரஞ்சித் அவர்கள் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா வரும். யாருக்கு என்ன கஷ்டமாலும் முதல்ல வந்து நிற்கிறது ரஞ்சித் சார். உண்மையாவே வந்து எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்னோட அசிஸ்டன்ட் வந்து ஃபோன் பண்ணிருக்காங்க, ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்காரு, ஏதோ மழை வேற இருக்கும். 2 மணி இருக்கும், நைட்டு 2 மணிக்கு கூட்டத்தோட தம்பி எல்லாம் சேர்ந்து நைட்டு வந்து நிக்கிறாங்க. எனக்கே ஆச்சரியம். ஒரு வந்தது இல்லாம போலீஸ் எல்லாம் முடிச்சு, போலீஸ் ஏசி பீசி எல்லாம் கேட்டாரு. நான் அப்பதான் உள்ள வேலை வந்து நிக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அதாவது உலகத்திலேயே வந்துங்க நட்பு பெருசுப்பாங்க. அந்த நட்பு கூட இன்னைக்கு காட்டி கொடுக்குற நட்பு தான் நிறைய இருக்கு. அதுல வந்து உயிரியம் காட்டுற நட்பு ரஞ்சித் சார். சாதாரண 60 வயசு வரைக்கும் சாதாரணமா அதுக்கு மேல இருக்கலாம். 200 வருஷம் கூட இவர் மேல அன்பா இருப்பேன், பாசமா இருப்பேன், பண்பா இருப்பேன், இவருக்காக உயிரியம் கொடுப்பேன். ஏன்னா ஒரு வாட்டி எனக்கு உதவி பண்ணாலும் சரி, ஒரு 1000 வாட்டி உதவி பண்ணா சரி, அந்த உதவி தான். அதனாலதான் அவர் எங்க எனக்கு சொன்னாரு, இல்ல வரலன்னா கூட பரவாயில்லன்னு சொன்னாரு. வந்தே தீர்வேன் அப்படின்னு தான் நான் வந்தேன். இந்த இடம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எனக்கு டிரைவர் வச்சு நானே ஓட்டிட்டு இருக்கேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இதெல்லாம் வந்துட்டு அங்க ரொம்ப நேரம் வந்து ஒரு போன் அடிச்சேன், பிஸியா இருந்தாரு எடுக்கல. அதுக்கப்புறமா கேட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் அந்த பத்திரிகையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு பார்த்து இப்போ வந்து ஒரு மிக பிரமாண்டமான பத்திரிகை. ஒரு 5 வருஷத்துல ரஞ்சித் சார் வந்து உலக ஃபேமஸ் ஆவாரு. நான் சித்தர் வாயிலா நான் சொல்றேன். அந்த அளவுக்கு பத்தாவது இருக்கிறீங்க நீங்க. அதனால நிச்சயமா நம்ம ஜெயிச்சுருவோம். எந்த நிமிஷம் இருந்தாலும் சரி, எதுதான் இருந்தாலும் சரி, துணிஞ்சு அடிப்போம். உண்மைக்கு எதா இருந்தாலும் சரி, உயிரை கொடுக்கணும் நம்ம செய்வோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எதிர்பார்க்காமல் வந்து நிற்கும் எங்களுடைய தலைவர் அண்ணன் ரஞ்சித் பிரபார் அவர்களுக்கு சென்னை மாவட்ட சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு மீட்டிங்க்கு எல்லாரும் வந்திருக்கிறோம். சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வரல போல். இருந்தாலும் இந்த செய்தியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்த்து அடுத்த மீட்டிங்கில் இந்த இடம் பத்தாமல் வேறு ஏதாவது மண்டபத்தில் வைக்கிற அளவுக்கு நீங்கள் தான், நம்ம தான் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குரூப்பில் சொல்லி வராதவங்ககிட்ட இதை எடுத்துன்னு போய் சேர்க்கணும். ஏன்னு சொன்னால் பத்திரிகை ஆஃபீஸ் எல்லாருமே போய் பார்த்துருப்போம். நான்லாம் என்னோடய அனுபவத்தில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 20-25 லட்ச ரூபா செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் போட்டு யார் வேணால் எப்போ வேணால் வரலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எந்த ரூல்ஸ் ரெகுலேஷனும் கிடையாது. வரவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் லஞ்ச் இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி, எங்கேயுமே அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அண்ணா பேசும்போது சொன்னார், 24 மணி நேரத்தில் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எடுப்பேனாரு. 100% உண்மை. நைட்டு 2 மணிக்கு பண்ணாலும் சரி, 3 மணிக்கு பண்ணாலும் சரி, அப்படி எடுக்கலனா கூட அவர் எப்போ ஏஞ்சி ஃபோனை பார்க்குறாரு, உடனே ஃபோன் பண்ணி என்னப்பா பிரச்சனை, என்ன ஆச்சு ஏதாச்சு, உடனே அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள், ஒருவேளை காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், வழக்கறிஞர்களாக இருக்கலாம், லோக்கலில் இருக்க பொலிட்டிஷியனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த ரிப்ளைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தேவையான ஆள்கிட்ட பேசி அங்கே போயிட்டு இதுனா இது நம்ம சங்கத்தில் இருக்கிறாங்க, இதுனா பிரச்சனைன்னு பாருங்கள், பேசி ஆஃப் பண்ணி கொடுங்கன்னு. அந்தளவுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன். ரொம்ப சாதாரணமாக பேசிட்டாரு. போன வருஷம் பிறந்த நாளுக்கு நிறைய ஆர்கனைசேஷன் பண்ணோம், ஆனால் அதை நடத்த முடியல. ஒரு 4 நாள் முன்னாடி எதிர்ச்சியாக வந்தேங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது, கண் எதிர பார்த்துட்டே இருக்கேன். அவருக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. கழுத்தில் ஒரு ருத்ராட்ச மாலை ஒன்று போட்டுருந்தாப்புல. பிரச்சனை வேற ஒருத்தவங்களுக்கு, அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கழுத்தில் போட்டிருந்த காசு இல்லை, கழுத்தில் போட்டிருந்த ருத்ராட்சை கழட்டி 80,000 வச்சு இதை வச்சுக்கோ, காசு இருக்கும்போது மூட்டு கொடுன்னு சொல்லிட்டு கார் ஏறி போயினேன்ட்டார்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் பார்க்க முடியாது. நான் பண்ண மாட்டேன், கை தட்டலாமே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். கழுத்தில் போட்டிருந்த அந்த செயினை கழட்டி இதை வச்சு அவர் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக போனதுக்கப்புறம் சொல்கிறார், ரொம்ப சென்டிமெண்ட்டு, சாமி கிட்ட வச்சு இது பண்ணுது அப்படின்னாரு. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரச்சனை அப்போ தான் வந்து நிற்கிறேன், எனக்கு அப்புறம் தான் வராங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்றாரு. என்கிட்ட காசு இல்லைப்பா, இதுதான் இருக்குது, கடைக்கு போது மூட்டு கழிட்டு கொடுத்து போயினே இருக்கிறாரு. எல்லாருக்கும் முக்கியமான விஷயம், ப்ரெஸ் கார்டை தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் தேவையான இடத்துல கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகும். இவருக்கு இப்போ பிரச்சனையா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, பட் அவர் யாருன்னு எனக்கு தெரியணும். இதுக்கப்புறம் அவருக்கு வர பிரச்சனைக்கு எல்லாம் ஒன்றாகும், உங்களுக்கு வர பிரச்சனைக்கு ஒன்றாகும். ஆனால் அந்த பிரச்சனை நான் புரியுதுங்களா? அப்படிதான் இருக்கணும் கரெக்டா. இனிமேல் நம்ம அந்த ப்ரெஸ் கார்டு இருக்குன்ட்டு போயிட்டு போலீஸை முறைக்கிறது, ப்ரெஸ் கார்டு இருக்குன்ட்டு ரவுடிகிட்ட போய் காட்டுறது, இதெல்லாம் இல்லை. அது நம்ம வேலையே இல்லை. நம்ம பத்திரிக்கை கரெக்டா இருக்கணும், அதை நம்ம காப்பாற்றி. புரியுதுங்களா? தேவையில்லாத இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? இந்த புக்கெல்லாம் காசு வாங்குறது இல்லை, அதனால அவர் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எதுவும் வாங்குறது இல்லை. இது எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம அந்த சந்தா விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். செகண்டு, தேவையில்லாமல் புக் வாங்கிட்டு போய் அங்கே வீட்டை போட்டு வைக்காதுங்க. வாங்கிட்டு போனால் அது ஏதாச்சும் ஒரு யூஸாக இருக்கும், அதை மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? அது மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓகேங்களா? ஏன்னா அவர் மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. அவர் சொன்ன மாதிரி நைட்டு 12 மணிக்கு ஃபோன் அடிச்சு ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வராரு. அதுக்குன்னு எல்லாரும் 12 மணிக்கு என் வீட்டில் தண்ணி வரல, அது என் வீட்டில் சாக்கடை இல்லை, அது இதுக்கெல்லாமே கூப்பிட்டு இருக்காதீங்க. நம்மளும் சிலதை பார்த்துக்கணும். முடியாத பட்சத்தில் சில விஷயத்துக்கு கரெக்டான விஷயத்துக்கு ஃபோன் பண்ணுங்க, கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், கண்டிப்பாக தெரிவிப்பார். ஓகேங்களா?